Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க உங்களுடைய क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவாக இருக்கட்டும், அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், 5 years BA LLB கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து இந்த இயர் May 15க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலையில் வந்து நிறைய பேர் வந்து அது ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கான கிளியர் பண்ணுறதுக்கான செக்ஷனாக தான் இந்த வீடியோ நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் அக்கா 79% எஸ்சி கம்யூனிட்டி சீட் கிடைக்குமா கவர்மெண்ட்டில் 7.5 ரிசர்வேஷன். அதாவது இந்த இயர் கட் ஆஃப் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் அதிகமாகுமா இல்லை குறையுமான்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 79% எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனும் இருக்குது. அப்படி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கலனாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% எதையுமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சுகுன்ராஜன் 5 years MBC 77 கிடைக்குமா சிஸ். 77%க்கு கொஞ்சம் டவுட் தான். அப்படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து MOP கவுன்சிலிங் இருக்குது, அதில் ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெரி லோ தான். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜெலி கேமிங் டிசி அண்ட் 12th மார்க் ஷீட் இன்னும் தரலங்க, இப்போ என்ன பண்ணுறது. அதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும் இல்லையா, அப்போவே வந்து உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதாவது 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு டிசி இல்லாதவங்க வந்து என்ன வைக்கணும், என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வைக்கணுன்றதை கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஸோ சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வழிமுறைகளையுமே வந்து அப் டு டேட் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கிருத்திகா மேம், ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். 600க்கு வந்து 510 in 12th கோயம்புத்தூர் லா காலேஜ் இட்ஸ் எலிஜிபிலிட்டியா மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிருத்திகா. அதாவது நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலயமா இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இல்லாத மெரிட் பேஸில் நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா போகிறீங்கன்னா கோயம்புத்தூர் லா காலேஜ் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குன்றது சொல்ல முடியாது 100%. நீங்கள் டோட்டலாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து 15 இருக்கு இல்லையா, அந்த 15ல் வந்துட்டு எந்த காலேஜ் வேணாலும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலாம். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்பொழுது தான் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது என்பது தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் காலேஜ் கன்ஃபார்மாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். நீங்கள் வந்து 510 மார்க் எடுத்திருக்கிறதால நீங்கள் வந்து சோயல்லையும் ட்ரை பண்ணலாம். சோயல் வந்து சென்னையில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. ஆனர்ஸ் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஹை மார்க் இருக்கிறதால நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ். லாஸ்ட் இயர் மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1 year பிஃபோர் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸை வந்து 1 or 2 daysல நான் வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா அக்கா என்னோட மேஜர் சப்ஜெக்ட்டு கட் ஆஃப் 59, எனக்கு கவுன்சிலிங் போட்டால் கிடைக்குமா. 59%க்கு கிடைக்காது. இந்த இயர் கட் ஆஃப் எப்படி வரும்ன்றதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் 59%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கிஷான் நான் 12th 79% பிசி கேட்டகரி, எனக்கு அஃபிலியேட்டட் காலேஜில் BA LLBக்கு சீட் கிடைக்குமா. 79%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லோ தான். ஆனால் இந்த இயர் கட் ஆஃப் பார்த்தா தான் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் 79%க்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதை இப்போ எதையுமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஷார்லி விச் ஆப்ஷன் இஸ் பெஸ்ட் டு choose a first preference either government law college or SOIL. My daughter got 94.
அதாவது நீங்கள் வந்துட்டு ஷார்லி நீங்கள் வந்துட்டு சோயல் அண்டு அஃபிலேட்டட் காலேஜுக்கு வந்து தனித்தனி அப்ளிகேஷன் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். 94% கட் ஆஃபுக்கு வந்து சோயல்லே வந்து ஹானர்ஸ் கோர்ஸே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குதுன்ற பட்சத்தில் அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனியாக அப்ளிகேஷன் போடுங்க, சோயலுக்கு தனியாக அப்ளிகேஷன் போடுங்க. ரெண்டுமே வெவ்வேறு காலேஜ், செப்பரேட் அப்ளிகேஷன், செப்பரேட் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சோயலில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சோயலில் நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிலேட்டடில் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வீரகுமார், கேன் ஐ அப்ளை போத் செல்ஃப் சப்போர்ட்டிவ் அண்ட் ரெகுலர்? Yeah, you can apply self supportive and regular program. Durgambia, thank you ma'am, welcome. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட், 87% இருக்குக்கா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா? 87%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வில்வமுருகன், ராமநாதபுரம் லா சொல்லுங்கள். ராமநாதபுரம் காலேஜை பற்றி இன்றைக்கி வீடியோ போடுறேன், ஸோ மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, I have done my degree in Telangana. Can I apply to this college? Yeah, you can apply. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விகே மை காலேஜ். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித், பிஏ டிகிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், அது ஓகேவா மேம்? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் ரெகுலரில் படிச்சிருக்கீங்கன்னா பிஏ டிகிரியை வச்சு நீங்கள் 3 years எல்எல்பி வந்து தாராளமாகவே பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மன்னவன், அக்கா லாஸ்ட் இயரோட 3 years எல்எல்பி கட் ஆஃப் போடுங்க, திஸ் இயரோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ். ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் உடையது ஆல்ரெடி வீடியோ 1 year பிஃபோர் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இயர் வந்து இன்னும் 1 or 2 daysல வந்து நான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப், இந்த இயர் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் எவ்வளோன்றதையும் நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் லேட்டாக தான் வரும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்எல்பிக்கு வித்தவுட் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்? இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பற்றி அப்ளிகேஷன் வெளியிடும் போது கண்டிப்பாக அப்டேஷன் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கொடுப்பாங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போகிறேன், ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், ஹலோ மேம், ஐ எம் சுப்ரமணியம் ஃப்ரம் சேலம். ஐ ஃபினிஷ்ட் மை யூஜி டிகிரி அட் ஏஜ் 37, location Salem. I am working in private company now. Now I interested in studying law 3 years course, but I have college percentage was 68 only. So I want to study BA LLB at Salem because I have 95 marks in 12. I can manage my work and family in financial problem. I want to study BA LLB regular college timing. May I apply? அதாவது தமிழ் நீங்கள் வந்துட்டு 12th குவாலிஃபைடை வச்சு 95% வச்சு 5 years லா டிகிரி பண்ணலாம். ஆனால் வந்து கன்ஃபார்மாக வந்து சேலம் கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த காலேஜ் வந்து கொடுப்பாங்கன்னு கன்ஃபார்மாக கிடையாது. இந்த அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது இல்லையா, அந்த 15 காலேஜில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது தான் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்றது தெரிய வரும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கோபி, 3 years எல்எல்பி கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேம்? கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி வந்திருக்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஆன்சர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுடைய லா ஃபீல்டில் நீங்கள் என்ட்ராகிறதுக்கான உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.